வணக்கங்க. அமுதமுகில்ல இன்னைக்கு என்ன பலகாரம்னா முறுக்குங்க. டெய்லி ஸ்வீட்டாக போட்டுக்கிட்டு இன்னைக்கு முறுக்க போடுவோமேன்ட்டு முறுக்கு. பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து வெதுவெதுப்பான வெந்நீர் அது எடுத்துக்கிட்டு, அதில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இதை நல்லா கலக்கிக்கணும். இதை ஊற்றி தான் நம்ம பிணைய போகிறோம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. பச்சை தண்ணியிலையும் இது பண்ணக்கூடாதுன்னா வெதுவெதுப்பாக இப்படி போட்டு கலக்கி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா அப்படி தான் செய்யும். அதனால் அதே மாதிரியே வச்சுருக்கேன். உப்பு கரையிற மாதிரி கலக்கிட்டு அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு இதுக்கு என்ன சேர்க்க வரோம்னா கருப்பு எள்ளு. இது வந்து ஓமங்க, கொஞ்சோண்டு ஓமம் உள்ளங்கையில் வச்சு அப்படியே கசக்குன்னு எல்லாம் தூடாயிரும். அப்படியே அந்த மாவில் போட்டுட்டு இந்த கருப்பு எள்ளில் பார்த்திங்கன்னாங்க வெறும் மண்ணாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியை விட்டு அலசிட்டு பார்த்திங்கன்னா மேலாப்பில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே அரித்து போட வேண்டியதான். நம்ம எள்ளு நிறையா போட வேணாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். அதனால் நிறைய போட்டு புளி வேணாம். முறுக்கு மாவு வந்து பிணையிறதுல தாங்க இருக்குது. மாவு எப்படி எவ்வளோத்துக்கு நல்லா பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா பொறு பொறுன்னு இருக்கும் முறுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ரொம்ப விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. உங்களுக்கு பிணைய முடியலைன்னா பூரிக்கட்டை இருக்குல்ல, அதை தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மாவை கொஞ்சம் பிணைஞ்சி கொடுத்து நல்லா குத்தி குத்தி நல்லா பிணைஞ்சி விடலாம். பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு பிணையிறேன்னு பாருங்கள். இது 1/2 கிலோ மாவுனால கொஞ்சம் ஈஸியாக பிணைய முடியுது. அதிக மாவுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கிட்டு எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்து நான் பிணைவேன். அப்படி தான் நான் செய்வேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பக்குவமாக கரெக்டாக பிணைஞ்சிக்கணுங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நம்ம பக்குவம் வந்துருச்சு பாருங்கள். முறுக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ முறுக்கு புளிய போகிறோம். அதுக்கு கடாயை விட்டு ஆயில் விட்டுட்டேங்க. இந்த அச்சு முறுக்கு வச்சுருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு 3 கண் இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக அப்படியே உருட்டி உள்ளதி வச்சு அமுக்கிட்டு ஆமாம் புளியணும்.
இந்த சாரணி மேலே அப்படியே புழிஞ்சு விட்டு சுற்றி சுற்றி புழிஞ்சு அப்படியே சாரணியோட அப்படியே காம்பை பிடிச்சிக்கிட்டு போட வேண்டியதான் எண்ணெயில். தட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை, எண்ணெய் கை சட்டிக்குள்ளே போகும். இது தூக்கி தூக்கி போடலாம். அதனால் சின்ன சாரணி வச்சுக்கிட்டு அதிலே புளிங்க. மழை காலம் இல்லையா, அதனால் நம்ம இந்த முறுக்கை கொஞ்சம் நிறையாவே நாங்களாம் நிறைய புளிஞ்சு வைப்போம். 2 கிலோ 4 கிலோ 5 கிலோ இப்படியெல்லாம் புளிஞ்சு வைக்கிறது. பெரிய கேனில் புளிஞ்சு வைக்கிறது. இந்த மழை பெய்கிறப்ப எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறது. பெரும்பாலும் கிராமத்தில் இப்படி தான் நிறைய செஞ்சு வச்சுக்குவாங்க. திருப்பி அப்படியே வெந்தோடனே கம்பியை வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க எண்ணெய் சட்டிக்கிட்ட. ரொம்ப அப்படியே கிட்ட எண்ணுகிறாதீங்க, கொஞ்சம் தள்ளி இன்னும் அப்படியே பரட்டி போடுங்க. பரட்டி போடும் போது கேஸில் சுட்டிங்கன்னா தயவுசெய்து அப்படியே பிடிச்சிக்குங்க. ஒரு புடி தண்ணி வச்சு சட்டியை பிடிச்சிக்குங்க. இதுதான் கிராமத்துக்கு, ஏன்னா டக்குன்னு பரட்டி விட்றோம். கடாவில் வச்சுருக்கு பார்த்தீங்களா, டவுன்லாம் சின்ன சின்னமாக செய்வீங்க. இது 2 முறுக்கும் இதாகிட்டு இப்போ தனித்தனியாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு முறுக்கு வந்துட்டு பாருங்க. அங்கே புட்டோம்னா சட்டி எது பண்ணி விட்றோம். இப்படி தான் எல்லா முறுக்கும் எடுத்துக்கணும். நம்ம திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நம்ம முறுக்கு ரெடியாக இருக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பரான முறுக்கு அழகாக ரெடியாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா பொறுன்னு அப்படியே தொட்டோடனே அமுங்குது. ஒரு எண்ணெய் கூட குடிக்காத பாருங்க. கையில் என்ன இருக்கான்னு பாருங்க. அவ்வளோ சூப்பராக மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முறுக்கும். பொறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்ல மாதிரி இல்லையா, எள்ளே சாப்பிட்றது நல்லது. அதனால தான் எள்ளு நிறையா போட வேணாம். எல்லாருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உள்ளவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.